வணக்கம். சிவசிவ என்கிலார் தீவினையாளார் சிவசிவ என்றிடத் தீவினை மாளும் சிவசிவ என்றிடத் தேவரும் ஆவார் சிவசிவ என சிவகதி தானே. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பரம்பொருள் ஜோதிடம் சேனல். வணக்கம். இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது. இதன் காரணமாக நம் சுப பலன்களை பெறுகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவகரான் என்றும் அழைக்கப்படுகிறார். சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22, 2023 அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது. இப்பொழுது குரு பகவான் 2024 ஆண்டு ரிஷப ராசியிலிருந்து குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாக போகிறார். மே 1, 2024 அன்று மாலை 2:29 மணிக்கு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சிக்கும். அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும். குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும். குரு அதே ரிஷபராசியில் இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 11:01 மணிக்கு அதன் வக்ர நிலையை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் 13:46 வரை தொடங்கும். குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகளை அவை தொடர்பான பலன்களை அதிகரிக்கிறது. 2024 ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது மேச ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறார் என்பதை பார்ப்போம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான கிரகம். ஏனெனில் இது உங்கள் அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதி ஆகும் மற்றும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மேலோங்கவில்லை என்றால் அந்த நபர் ஒவ்வொரு துறையிலும் போராடுகிறார். 9ஆம் வீட்டோடு சேர்ந்து உங்கள் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் ரிஷப ராசியில் குரு பெயர்ச்சியும் உங்கள் மீது சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. ஏனெனில் உங்கள் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு உங்கள் 2வது வீட்டில் இருக்கிறார். அதன் பெயர்ச்சி நீங்கள் செல்வத்தை உருவாக்குவீர்கள். அதன் மூலம் உங்கள் நல்ல நிதி நன்மை கிடைக்கும். உங்கள் வங்கி இருப்புகள் அதிகரிக்கும் மற்றும் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பேச்சில் தீவிரம் இருக்கும். மக்கள் உங்கள் வார்த்தைக்கு மிகுந்த அன்புடன் கேட்டு புரிந்து கொள்வார்கள். இங்கு அமைந்துள்ள வியாழன் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பில் வைத்திருக்கும். நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் உங்கள் வியாபாரத்தில் இந்த பெயர்ச்சி எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள். வயதான குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள். 2ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சி குடும்பத்தில் சில நல்ல செய்திகளை கொண்டு வரும். ஒரு குழந்தை பிறப்பது வீட்டிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடும். 2வது வீட்டில் அமர்ந்து குரு பகவான் உங்கள் 6ஆம் வீடு, 8ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீட்டில் குருவின் அம்சம் இருப்பதால் நீங்கள் நல்ல நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் பழைய கடன் அல்லது வங்கி கடனை திருப்பி செலுத்துவதில் வெற்றி பெறலாம். எதிரிகளும் அமைதியாக இருப்பார்கள் மற்றும் உங்களுடன் நட்பாக நடந்து கொள்வார்கள். கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உங்கள் மாமியார்களுடனான உங்கள் உறவுகள் மேம்படும். உங்கள் மனைவி மற்றும் உங்கள் குடும்பங்களுக்கு இடையான பரஸ்பர நல்லிணக்கம் இருக்கும் மற்றும் அன்பின் உணர்வு அதிகரிக்கும். 10ஆம் வீட்டில் குருவின் அம்ச காரணமாக தொழில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு
உங்கள் திறமையாலும் புத்திசாலித்தனத்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து வெற்றி பெறுவீர்கள். மே 3 மற்றும் ஜூன் 3க்கிடையில் குரு எரிப்பு நிலையில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேலையில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் பேச்சின் மூலம் யாரிடம் தவறாக பேசுவதை தவிர்க்கவும். இதற்கு பிந்தைய காலம் சாதகமாக இருக்கும். பின்னர் அக்டோபர் 9 முதல் ஆண்டின் இறுதி வரை குரு வக்ர நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பதில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஈடுபடுத்துவது சவாலாக இருக்கும். ஆனால் உங்கள் சிந்தனை மற்றும் புரிதலால் நீங்கள் அதை சமாளிக்க முடியும். நன்றி, வணக்கம்.